வணக்கம். இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணியில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அங்கணன் பிரியாணி, அந்த பிரியாணி தான் செய்ய போகிறோம். அந்த கோயம்புத்தூர்லாம் இந்த டேஸ்ட்டில் எல்லா ஹோட்டல்லையும் போனீங்கனாலும் வீடுகள்லையும் செய்வாங்க. அருள் படத்தில் ஜோதிகா வந்து அங்கணன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள், அந்த பிரியாணி தான் இது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம், இதில் இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான், அதனால் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதோடு உங்களுக்கு அதிகமாக பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம். வதக்கிறப்போ 2 பச்சை மிளகா போடுவோம். அதனால் இந்த 3 பச்சை மிளகா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய். இதை போட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நிறைய இதில் மசாலா ஐட்டம்லாம் தேவையில்லை. கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்த மசாலாவை இந்த சிக்கனில் போட்டுப்போம். சுத்தமாக வலிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தயிர். இதில் வந்து நம்ம தக்காளி போட போகிறதில்ல, தயிர் லெமனோட புளிப்பு மட்டும்தான். அதனால் இதில் கொஞ்சம் நல்லா 2 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட தயிர் போட்டு பிசைஞ்சுக்கேன். கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். இப்போ நல்லா பிசைஞ்சி ஊற வச்சாச்சு. இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரலாம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் போடலாம். பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன். இதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயும் 1 குழிக்கரண்டி நெய்யும் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும் நெய்யிலேயே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யிலேயே தான் செய்வாங்க. நான் எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் கலந்து செஞ்சுருக்கேன். இதில் ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, கொஞ்சமாக இதில் மசாலா ஐட்டம் அதுலேயும் போட்டு அரைச்சிக்கிறதுனால நிறைய வேண்டியதில்லை. இதை போட்டு இது நல்லா இப்போ பொரிஞ்சு வரட்டும். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ புதினா, கொத்தமல்லி ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு, இப்போ ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறமா தம் போடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுருவோம். இந்த மசாலாலாம் நல்லா வலிச்சு போட்டு இதில் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். நான் மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி சிக்கனை போடுங்க. நான் இப்போ தான் போடுறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். சிம்மில் வச்சு வதக்கும்போது இந்த சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வரும். நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பிரியாணி வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் தான் இருக்கும். அந்த பிரியாணி மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்காது, எல்லோ கலரில் தான் இருக்கும். இந்த கலரில் தான் பிரியாணி வரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நான் வந்து வீட்டு சாப்பாட்டு பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஜீரக சம்பா, பாஸ்மதி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் எங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுறேன். 1க்கு 2.5 தண்ணி ஊற்றிக்கிட்டேன்.
இப்போ நல்லா கொதித்து வரட்டும், அரிசியை போடலாம். இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு முன்னாடி கறியில் போட்டு பிசைஞ்சது தான், அதுக்கு தகுந்த உப்பை போட்டுக்குவோம். போட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஊற வச்சுக்க அரிசியை இதில் போட்டுடலாம். அரிசியும் தண்ணியும் இப்போ நல்லா செட் ஆகி வரட்டும். நம்ம மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் நல்லா செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். என்ன கலர் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த அங்கனன் பிரியாணி வந்து இந்த கலரில் தான் இருக்கும். சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் தான் இருக்கும். இப்போ குக்கரை மூடி சிம்மில் போட்டுருவோம். 10 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி. இந்த டைமில் உங்களுக்கு நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய்யும் தூவிக்கலாம். புதினா கொத்தமல்லி தூவி குக்கரை மூடுவோம். குக்கரை மூடி வெயிட்டை வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அதில் விசில் வந்தாலும் பரவாயில்ல. 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து ஸ்டீம் போனோன்னு பார்க்கலாம். பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சைடாக கிண்டி விடுவோம். பிரியாணி நல்லா பொலன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் வேணுன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா ஊற்றிக்கிங்க. ஊற்றி கிளறி விட்டு சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அங்கனன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.